வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். எனக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 6 நாளைக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை பக்கமே வராது அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சி செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் தினமுமே காலையில் 8 மணிக்கு புறப்படும். திருச்சிக்கு 3:15 மணிக்கு பிற்பகலில் சென்று சேரக்கூடிய இந்த ரயிலானது நாளைக்கு 5ஆம் தேதி 12, 14, 21 ஆகிய 4 நாட்களும் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் விழுப்புரம், கடலூர் வரைக்கும் செல்லும். அப்புறம் கடலூர் துறைமுகத்திலிருந்து பைபாஸ் எடுத்து இந்த ரயிலானது விருத்தாச்சலம் வந்து விருத்தாச்சலத்திலிருந்து அரியலூர், ஸ்ரீரங்கம், லால்குடி இந்த ஸ்டேஷன்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் இந்த ரயிலானது திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் அப்படின்னு தகவல் இருக்கிறது. இது இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 26 மற்றும் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த ரயில் கடலூருக்கு கூட வராது. ஏன்னா இது டைரக்டா யூஸ்வல் ரூட்னு சொல்லுவாங்கல்ல, காட்லைன் வழியாகத்தான் இயங்க இருக்கிறது. சென்னை எழும்பூர்ல இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்திலிருந்து டைரக்டா விருத்தாச்சலம், அரியலூர் வழியாக திருச்சிக்கு வந்து செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதுல இருக்கை வசதி பெட்டிகள் இருக்கு. அதனால முன்பதிவு செஞ்ச பயணிகளுக்கு தகவல் அப்படிங்கிறது நிச்சயமா போயிடும். ஆனால் முன்பதிவு செய்யாமல் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. அன்றைய தினங்களில் நம்ம மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு சோழன் எக்ஸ்பிரஸில் பயணிக்க முடியாது. அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் இந்த வழித்தடத்தின் மூலமாக பகல் நேரத்தில் அரியலூருக்கோ அல்லது ஸ்ரீரங்கத்துக்கோ போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். ரூட்டு மாற்றி விடுறாங்க. ஒரு 6 நாளைக்கு மட்டும். 4 நாளைக்கு கடலூர்லேருந்து மாறுது, 2 நாளைக்கு விழுப்புரத்துலேருந்து. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.